ஹலோ, வெல்கம் பேக் டு டாரோ டாக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் மனசில் இருக்கிற அந்த கொஷனுக்கு யூனிவர்ஸ் சொல்ல நினைக்கிற ஆன்சர் என்ன, எஸ்ஸா நோவா அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் முன்னாடி இன்றைக்கி நான் 3 பைல் வச்சுருக்கேன், 3 டிஃப்ரெண்ட் கிறிஸ்டல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பைலுக்கு வந்து இந்த ரோஸ் குவார்ட்ஸ் வச்சுருக்கேன், செகண்ட் பைலுக்கு இந்த பிளாக் டூமலின் வச்சுருக்கேன், அண்ட் தேர்ட் பைலுக்கு ரெட் கார்னிலின் வச்சுருக்கேன். இந்த 3 கிறிஸ்டல்ஸ் ஒரு இந்த 3 பைலில் உங்களோட அட்டென்ஷன் எது ரொம்ப ட்ரா பண்ணுதோ அந்த பைலில் உங்களுக்கான ஆன்சர் இருக்குது. ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பர்சனல் ரீடிங்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணி இமெயில் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். எல்லாரும் உங்களோட இன்பாக்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். வெல்கம் பைல் 1. ஸோ ரோஸ் குவார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்ல நினைக்கிற பதில் எஸ்ஸா நோவான்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் கொஷனை வந்து நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டேரோ கார்ட்ஸ் ஷஃபில் பண்ணி டேரோ கார்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறமா இந்த 3 கார்ட்ஸ் பார்க்கலாம். யூனிவர்ஸ் கிட்ட நல்லா ப்ரே பண்ணிவிட்டு உங்கள் மனசில் இருக்கிற அந்த கேள்விக்கான பதில் எஸ்ஸா நோவா அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாமா? த எம்பரர். ஓகே, இந்த கார்டு இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நான் என்னங்கிறத சொல்கிறேன். வாவ், ஓகே. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின் உங்கள் கரியர் பற்றி, உங்கள் பிஸ்னஸ் பற்றி, ஏதாவது க்ரியேட்டிவ் எண்டவர் பற்றி அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் எஸ். இந்த கார்டு ஏன் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இந்த கார்டுக்கான ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கார்டே வந்து எம்டியாக ஒரு கார்டு கொடுத்துருக்கு. பட் இது ரெண்டுமே பாசிட்டிவான கார்ட்ஸ். கண்டிப்பாக உங்களோட ஆன்சர் வந்து எஸ். இது வந்து கரியருக்கு கேட்டிருந்தா மட்டும் எடுத்துக்கோங்க எஸ் அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து வேறு சிச்சுவேஷன்ஸ்க்கு பொருந்துற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, ஸோ உங்களோட கொஷனுக்கான ஆன்சர் வந்து எஸ். அண்ட் டீ லீஃப் கார்ட்ஸில் வேறு என்ன மெசேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாவ், ஓகே, நவம்பர். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறீங்க, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஜாபில் இருந்திருக்கீங்க, ஏதோ ஒன்று டாக்ஸிக்கான ஒர்க் கல்ச்சர் அப்படின்னு ஏதோ ஒன்று செட் ஆகாமல் நீங்கள் வந்து லே ஆஃப் பண்ணியோ இல்லை நீங்களாக குவிட் பண்ணி ரிசைன் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ரீடிங் தான். ஸோ இந்த ஒரு நிலைமை பாஸ்டில் இருக்கிறத பார்க்க முடியுது. பட் ப்ரெசன்ட் எனர்ஜிஸ் பாருங்கள். ஆனர் அண்ட் ரெஸ்பெக்ட் வில் கம் டு யூ, க்ரௌன் அப்படிங்கிற கார்டு இருக்குது. அண்ட் இது வந்து எம்பரரோட எனர்ஜி. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்காது. ஏன்னா ஃபெயிலியர் நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டீங்க. ஸோ உங்களோட பிஸ்னஸ், கரியர், ஜாப் சிச்சுவேஷன் அண்ட் வெல்த், ப்ராஸ்பெரிட்டி, அபண்டன்ஸ் இதெல்லாம் வச்சு கேட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் வந்து எஸ். ஓகே, அண்ட் வந்து இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போ நடக்கிறத எதிர்பார்க்கலான்னு பார்த்தா நவம்பர் மாதம். நீங்கள் எந்த வருஷம் இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அந்த வருஷத்தோட நவம்பர் உங்களுக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். இந்த ரீடிங் நான் அப்லோட் பண்ணுற டைம் வந்து 2025 செப்டம்பர். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் நவம்பர்லேயே வந்து இந்த ரீடிங் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகே, இந்த ஒரு பாசிட்டிவான ரீடிங்கை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிவைன் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். டிவைன் அலைன்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே காமெண்ட் பண்ணுங்கள். அப்படி காமெண்ட் பண்ணுறது மூலமாக இந்த இன்டென்ஷனை நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட பதிக்கிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். நான் டேரோ அண்ட் ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன்ஸ் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கேன். அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து இமெயிலில் வந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்ளை வந்துடும். ப்ரைஸ் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்ன்னு ரிப்ளை பண்ணால் மட்டுமே என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய். வெல்கம் பைல் 2. ஸோ உங்களோட மனசில் இருக்கிற அந்த கொஷனுக்கான ஆன்சர் எஸ்ஸா நோவா அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துடலாம். இதெல்லாம் நான் ப்ரீ ஷஃபில் பண்ணி வச்சுருக்கிற கார்ட்ஸ். இப்போ வந்து நம்ம டேரோலேயும் வந்து என்னென்ன கார்ட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு இதை நம்ம ஃப்ளிப் பண்ணி பார்க்கலாம். உங்கள் கொஷனை மனசில் நினச்சிக்கோங்க. இப்போ யூனிவர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு பதில் ஃபியூ செகண்ட்ஸில் வரப்போகுது. Four of Pentacles, Six of Cups, Ten of Pentacles. Okay,
கண்டிப்பாக ஆன்சர் எஸ் தான். ஓகே, அண்ட் இந்த பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு மோஸ்ட்லி ரிகன்சிலேஷன் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ நோ கான்டாக்டில் இருக்கீங்க, பட் இருந்தாலும் மறக்க முடியாமல் ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு இந்த ரிலேஷன்ஷிப் தக்க வச்சுக்கிறோன்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் எஸ். ரிகன்சிலேஷன் நடந்து கல்யாணம் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் கல்யாணமானவங்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இந்த ஒரு ப்ரீஃப் பீரியட் ஆஃப் செப்பரேஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு ரிகன்சிலேஷன் இருக்குது அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப டைரக்ட் மெசேஜாக நான் பார்க்குறேன். பட் டீ லீஃப்லேயும் நம்ம என்ன மெசேஜஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரைங் பேன். ஓகே, ஜூன். ஓகே, ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகிற டைம் வந்து ஜூன். ஓகே, நீங்கள் எந்த வருஷம் பார்த்துட்டு இருந்தாலும் சரி அந்த வருஷம் ஜூன் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரீடிங் அப்லோட் பண்ணுற டைம் வந்து செப்டம்பர். ஸோ அடுத்த ஜூன், அப்போ தான் ஜூன் 2026 டைமில் வந்து உங்களுக்கு இந்த ரிகன்சிலேஷன் மேனிஃபெஸ்ட் ஆகும். என்னடா இவ்வளோ டைம் எடுக்குதுன்னு யோசிக்க வேணாம். சில அக்யூசேஷன்ஸ் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிறது, மாற்றி மாற்றி தப்பு சொல்லிக்கிறது, இல்லை வந்து உங்கள் ரொம்ப நம்பின ஒருத்தவங்கனால தான் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் சண்டை கூட வந்திருக்கலாம் இல்லையா? தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸில் கூட நீங்கள் வந்து இப்போ கரண்ட்லி மாட்டிட்டு முழிக்கிறதுக்கும் ஸோ ஜேர்னி ஃபார்வர்ட் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு 10 months மேக்ஸிமம் எடுக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது. பட் கண்டிப்பாக 6th month உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம 6 of Cups பார்க்குறோம். இப்போலேருந்து 6 months ஆர் ஜூன் 2026. ஓகே, ஜூனுமே வந்திருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பாக டிவைன் டைமிங் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நம்பணும். ஓகே, ஸோ இந்த ரீடிங் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரிகன்சிலியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே காமெண்ட் பாக்ஸில் வந்து காமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ உங்களோட சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற என்னோட இமெயில் அட்ரஸ்க்கு ஜஸ்ட் ஹாய்னு மட்டும் இமெயில் அனுப்புங்க. நான் டேரோ அண்ட் ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன்ஸ் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்பாக்ஸில் 1 to 2 hours வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா எஸ்ன்னு ரிப்ளை பண்ணால் மட்டுமே என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களோட இன்பாக்ஸை வந்து சேரும். இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய். வெல்கம் பைல் 3. ஸோ உங்கள் மனசில் இருக்கிற அந்த கொஷனுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு இப்போ எஸ்ஸா நோவா அப்படிங்கிறது வந்து சொல்ல போகுது இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில். இது ஆல்ரெடி நான் ப்ரீ ஷஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் நம்ம இப்போ டாரோ கார்ட்ஸ் வந்து லைவாக வந்து நம்ம ஷஃபில் பண்ணலாம். இப்போ நம்ம கார்ட்ஸ் ஃப்ளிப் பண்ணலாமா? வாவ், 10 of Cups, 5 of Wands, the World. ஓகே, ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ஆன்சர் எஸ்ன்னு தான் தோணுது. இருந்தாலும் நம்ம டீ லீஃப் கார்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மே. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆன்சர் வந்து எஸ் தான். ஓகே, அண்ட் மோஸ்ட்லி வந்து ஃபேமிலி லைஃப்பில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ உங்கள் கொஷின் வந்து ரிகன்சிலேஷன் வச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆன்சர் எஸ். ஏன்னா வந்து உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் நிறைய பேர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்கலாம் ஏற்றி விட்டு உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் இல்லை உங்களுக்கும் உங்களோட பார்ட்னருக்குமே உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ செப்பரேஷனில் இருக்கிறதுமே வந்து பார்க்க முடியுது. பட் இந்த பிரச்சனை கண்டிப்பாக முடிவுக்கு வரும். ஏன்னா வேர்ல்ட் கார்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா? ப்ளஸ் 10 அப்படிங்கிற நம்பருமே இருக்குது. ஸோ உங்களுக்கான இந்த ஒரு பியூட்டிஃபுல் நியூ காமிக் சைக்கிள் கண்டிப்பாக வந்து தொடங்க போகுது. உடனே தொடங்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த 5 of Wands எனர்ஜி வந்து கொஞ்சம் இந்த எனர்ஜி சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த ரீடிங் பார்த்த டைம்லேருந்து ஒரு 5 days to 5 weeks உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப இன்வால்வ் ஆகி வந்து இமோஷனல் மேனிப்புலேஷன், மைண்ட் கேம்ஸ் அப்படின்னு ஏதாவது வந்து பிரச்சனை இன்னும் க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும். ஓகே, ஏன்னா அந்த வேர்ல்டு அப்படின்னாலே இந்த ஒரு கார்மிக் சைக்கிள் ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் கண்டிப்பாக ரிகன்சிலேஷன் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ யாரெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, உங்கள் பார்ட்னரோட யாரெல்லாம் வந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன், வீட்டில் பயங்கர சண்டை, ஒத்துக்கவே இல்லை, எப்போ ஒத்துப்பாங்கங்கிறதெல்லாம் உங்கள் கேள்வி அப்படின்னா, ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறது உங்கள் கேள்வினா கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ்
இனிஷியலி ரெசிஸ்ட் பண்ணுவாங்க, இனிஷியலி வந்து நோ சொல்கிற மாதிரி இருந்தாலும் போக போக வந்து கொஞ்ச நாளில் எஸ் சொல்லிடுவாங்கன்னே கார்ட்ஸில் வந்துடுச்சு. அண்ட் ஒன்றா இந்த வருஷம் அக்டோபரில் இந்த ரீடிங் மேனிஃபெஸ்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா மே மாதம். ஓகே, இப்போலேருந்து ஒரு 10 months ஆகிறது பார்க்க முடியுது. ஸோ அரௌண்ட் மே ஆர் ஜூன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெக்கன்சிலேஷன் நடக்கும் அப்படின்னே வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ வந்து இந்த 2 கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரியரையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ரொம்ப வந்து ரிலேஷன்ஷிப்பில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்து ஒப்சசிவாக வந்து நீங்கள் இருக்காமல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது ஒரு ஜென்டல் ரிமைண்டராக யூனிவர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கும்போது உங்களுக்கு பர்ஸ்பெக்டிவ் சேஞ்சஸ் வந்து நல்லா இருக்கும் இல்லையா? ஒரே மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, பட் வேறு விஷயத்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் சிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு பிரச்சனைக்கு வேற ஒரு சொல்யூஷன் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரே விஷயத்தை போட்டு ஒப்சசிவாக வந்து திங்க் பண்ணாமல் கொஞ்சம் உங்களுக்கு இந்த விஷயத்துலேருந்து ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களால் வந்து இந்த ப்ராப்ளமை கரெக்டாக அட்ரஸ் பண்ண முடியும். அட்ரஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி ரிகன்சைல் ஆகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜுமே பார்க்க முடியுது. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ரீடிங், எதுவும் வந்து கவலைப்பட வேணாம். த ஆன்சர் இஸ் எஸ். ஓகே, ஸோ இந்த ரீடிங் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ உங்களோட சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த இமெயில் அட்ரஸ்க்கு ஜஸ்ட் ஹாய்னு மட்டும் இமெயில் அனுப்புங்க. நான் வந்து டேரோ அண்ட் ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன்ஸ் 2மே பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து இமெயிலில் 1 to 2 hours நான் அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா எஸ்ன்னு ரிப்ளை பண்ணால் மட்டுமே என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்பாக்ஸில் வந்து சேரும். ஸோ இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய்.